வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் முஸ்லி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அவல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஃபிக், அதாவது அத்திப்பழம். 4 அத்திப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அதிக அளவில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 அத்திப்பழம் டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா வயதான காலத்தில் வர நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வராது. அடுத்ததாக பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். 3 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் அயன் அதிக அளவில் இருக்குது. அடுத்ததாக நட்ஸ். நான் இதில் பாதாம், முந்திரி, வறுத்த வேர்க்கடலை, இது 3த்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அக்ரூட், வால்நட் சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால்லேருந்து நமக்கு கால்சியம் கிடைக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் முஸ்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஆனால் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஒரு சின்ன பவுலில் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைச்சிருது. வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கு. இதை நீங்க கிட்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஒரு குட்டி பவுல்ல நமக்கு ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. டெய்லி இட்லி, தோசை இதே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் இதை நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.